Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங்கில் அசம்பிளி அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று டுடே ட்ரெண்டிங்கில் வீடியோ வரலை, ஏன்னா வேறு ஏதோ டாக்ஸிக் படத்தோட ரோஸ்ட் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது வரலை. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, நிறையா சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்ன ஏதுங்கிறது தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு தூக்குனது யாரு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டி தூக்குறதுன்னா என்னங்க? ஆரம்பம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. நீங்களா? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் லெட்டர் படி நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்து அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. அவர் அந்த கட்சிக்கு போயிட்டாரு, பழைய லெட்டர் பேட தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏங்க இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த லெட்டர் பேடில் மேலே ஃபுல்லாக உங்களோட கட்சி பேர், அட்ரஸு, 2 தலைவர்களோட ஃபோட்டோ, கீழே அம்மாவோட ஃபோட்டோ, இதில் எங்கே எழுதுவீங்க? ஒவ்வொருத்தில் கொஞ்சமாக எழுதணும் போல இருக்கு. ஹலோ, ஒரு பேப்பர், நாளைக்கு 2வது பேப்பர், வாங்க 3வது பேப்பர். ரெம்ஸ்டிக் ஃபேமிலிக்கும் லெட்டர் பேட் அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஆனால் அதில் என்ன எழுதுறதுன்னு தெரியல. எழுதுகிறோமோ இல்லையோ, ரெம்ஸ்டிக் ஃபேமிலிக்கு விசிட்டிங் கார்டு, மெனு கார்டு, எல்லா கார்டும், லெட்டர் பேடு எல்லாம், அந்த ஸ்கூலுக்கு குத்துவாங்கள்ல பட்ஜு, அப்படி ரெம்ஸ்டிக் ஃபேமிலி பட்ஜு எல்லாம் எனக்கு செய்யணும்னு ஆசை. இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறோம்னு கேட்டால் வாங்குறதுக்கு இல்லை, நம்ம பாவிக்கிறோம். ரியாக்ஷன் பண்ணும்போது அந்த பேட்ஜு டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போங்கன்ற வாக்கியம் அடித்த டிஷர்ட்டுன்னு எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. இப்போ லெட்டர் பேடை வச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்டால் தெரியாது. ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ரெம்ஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. யோசிக்கிறேன் நான். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. லைட் வெயில் எடுங்க, நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்கள். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. பேசி முடிக்கட்டும், பதிவு பண்ண அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பாக பேச விடுறேன். நீங்க பேசு, உட்காருங்க. சொல்லிடுறேன், டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச நான் அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. ஒரு சம்பவம் தேசத்தை உழுக்குதுன்னு சொன்னாரு, அது என்னன்னு கூட கேட்காம எந்திரிச்சா என்னங்க? எதையாவது பேசிட்டு மிச்சம் பேச விடக்கூடாது. இல்லை, கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது தப்புங்க சரிங்கன்னு சொல்லலாம்ல. ராஜ்மோகனை பார்த்தாலே இப்போ கத்துறீங்க. இவ்வளோ நாள் நீ பண்ணின சம்பவம் போதும், உட்காரு, உழுக்குது குழுக்குது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லைங்க, நான் ஒரு பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்ற. உட்காருங்க. நீங்க இருங்க, நாங்க முதல்ல இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல, நீங்க கவனம் இருங்க. வடிவேல் போன் பேசுற மாதிரி அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதி தெரிகிறதே அனுமதிக்க முடியாது. நல்லா தான் சொல்லிக்காரு. அப்புறம் நீங்க தயவுசெய்து இப்படி என்ன சம்பவம்? இல்ல இருங்க. நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனாலதான் அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நீங்க உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. எப்பவும் நினைச்சதே கிடையாது, நினைச்சு பார்க்கவே முடியாது. அவங்க பேசுறது என்னால நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம், அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? நீங்க அதுதான் நாங்களும் கேட்கிறோம். நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். நீங்களாக சொன்னால் நாங்கள் எதுக்குன்னா, நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு பழைய ஆட்சி கிடையாது இது. அவங்களே அதை கவனித்து கொண்டு வந்துட்டாங்க.
ஓ அது இவங்க சொன்னா இப்ப இவங்க என்னடான்னா நீங்களே கவனிச்சா அப்ப நாங்க என்னத்துக்கு நாங்க கவனிச்சு சொல்லுவோம் யா உனக்கு எதுக்கே வேலை சும்மா உட்காரியா நாங்களே கவனிச்சுக்கிறோம் மாட்டான் பெட்ரோலை போட்டு காலையில் 2 இட்லி திட்டு வந்திருக்கோம்ல தூக்கம் வருதியா நாங்க கவனிச்சு சொல்லுவோம் அப்ப பேசு இவங்க அவங்க ஆட்சி மாதிரி நினைச்சிட்டாங்க அங்க நடக்கிறது ஒன்றும் தெரியாது எதிர்க்கட்சி சொல்லி கவனத்துக்கு கொண்டு வந்தாதான் எங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி அவங்களே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு விஷயம் சொல்றேங்க சார், அதுக்குரிய இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், அதே பொருள் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், இருங்க. டாக்டர் லட்சுமணன் உங்க எதிர்க்கட்சி தலைவர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, உங்க கொறடா இங்க இருக்காங்க. ஒரு கோமா இருக்காரு. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கிற போது நீங்கள் அறிவிப்புகளை முழுமையாக படித்து விடுங்க. இருங்க அப்படிலாம் இல்லைங்க, நாம இருங்க அப்படிலாம் இருங்க சார். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் சபை பேச்சு சரியா இருக்காது. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் பொதுவா ஒண்ணு சொல்றேன், ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ன்றது கடைசியா தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு எப்படி எல்லாமே நம்ம பார்த்து வந்து சொன்னா நல்லா சார் இங்க என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் இருந்து உங்க படம் தான் நல்லா இருக்காது, அதான் அவருக்கு கவலை. ஆக இப்ப நீங்க உங்க இந்த சட்ட சபையும் படமும் ஒண்ணு, நீங்க கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு அதுவும் இது ஒண்ணு, அப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உங்க படத்துக்கு சார். இப்ப எல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு, முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எவ்ரிபாடி எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் என்பது பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மானிய கோரிக்கை மீது அமைச்சர் என்னுடைய அனுமதியோடு தான் நான் முதலமைச்சருடைய பார்த்து விட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு வந்து வந்துருவாங்க. நீங்க அவர் பேசுறதா நீங்க பேச அவர் பேர் நீங்களே பேசுங்க. உட்காருங்க, அவரோட பேசிட்டோம். அப்படி அவசரப்படுற? இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க, நீங்க உட்காருங்க. திருப்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை? இது டூ மச். என்ன பிரச்சனை கத்துறாங்கன்னே தெரியலையே. டூ மச். பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க இஸ்லாமியர்களுக்கு? அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். நீ வேற பேசாம உட்காரப்பா. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது வந்து நாங்க சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். இதை விட பெருசெல்லாம் காட்டுற மாண்புமிகு உறுப்பினர் இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க, எல்லாரும் நாங்க வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நாங்களும் இப்ப சவுண்ட் போடல. இல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க, நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லைங்க, இல்ல
நாங்கள் இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க 2 பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க நாங்க யாரையும் மிரட்டல, எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக பிரச்சனை உனக்கு நல்ல உள்ள வேண்டா கத்துறது நிதி எல்லா கணத்தையும் கை தட்டுறீங்கப்பா. எல்லாரும் கை தட்டுறேன். அவன் யார உள்ள கை தட்டுறான்? கை தட்டுறதுக்கு உங்ககிட்ட கேட்கணுமா? நீங்கள் பண்ணுற காமெடியை பார்த்தா அதுவா 2 கையும் எழுப்பி தட்டுது. நீங்கள் எதுக்கு சும்மா சும்மா எந்திரிக்கிறீங்க? அது அவங்க எந்திரிக்க கூட இல்லை, 2 கையை தான் தட்டுறாங்க. எல்லாத்தையும் இவங்க கிட்ட கேட்டு தான் செய்யணும். அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. தட்டுங்க. உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு 1 ஆண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்தது. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க ஏங்க இருவேன். அப்போ உன் நினைப்பு பூரா சொம்ப மேலதான் இருக்கு. அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? நீங்க பிச்சை என்ற வார்த்தை கேக்குறேங்க, உட்காருங்க கேக்குறேன். பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக ஒரு வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். நீ என்னமோ உன் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி. அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால இல்லங்க அப்புறம் என்ன சொல்ற போறல வேடத்துக்கு முன்னாடி பேசாதடா. மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். என் குடும்பத்தையே எடுத்துட்டேனா? என் சொந்த பந்தத்தை முச்சத்துக்கு கொண்டாந்து 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்கிறேன். பேரஞ்சர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படி இருப்பது என்று. எதிர்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள். ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நினைவுபடுத்துகிறேன். ஏன் எடுத்து அதெல்லாம் மாத்துவோம், மாற்றம் தானே. எடுத்து குத்தி தான் பார்ப்போமே. எத்தனை நாளைக்கு தான் வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, அவங்க வாளோட தான் வருவாங்க, நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இல்ல, லைட்டா குத்தி பார்ப்போம். கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் படலாமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. நல்லாதான் போகுது. கில்லா கில்லா கில்லா. பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சார் இது மாதிரி டெய்லி வைங்க சார், டெய்லி வைங்க, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி டெய்லி வைங்க, அவதான் தெரியும். இதுலயும் எடிட் பண்ணி தான் போடுறாங்க. ஆமாம், ஃபுல்லாலாம் போடலை. அன்னைக்கே எப்போ யாரோ சொன்னாங்க 10 ஹவர்ஸுக்கு ஓடி இருக்கு. அது ரெக்கார்டா. காலையில் 9:30க்கு ஆரம்பிச்சது ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 7:30 வரைக்கும் எடுத்துருக்காங்கன்னா 10 ஹவர்ஸ். ஆமாம், அதுதான் தூங்குறாங்க இல்ல. 10 ஹவர்ஸ். அப்படி என்ன சார் பேசுனீங்க, என்னென்ன பிரச்சனையை பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையை பேச போகிறோங்கிறதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதை தான் 10 ஹவர்ஸ் பேசணும். அது சரி, நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.